கனவு கன்னி சரோஜாதேவி. இவரை பற்றிய சில நினைவலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் இயற்கை எய்வதற்கு 2 நாள் முன்பு சரோஜாதேவி பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வரவழைத்தது ஏன்? சரோஜாதேவிக்கு சின்ன வயதிலிருந்து ஆஞ்சநேயருடன் தனிமையில் பேசும் பழக்கம் இருந்தது. எதுவாக இருந்தாலும் ஆஞ்சநேயரிடம் கேட்டுதான் முடிவு செய்வார். அப்படி எம்ஜிஆர் அரசியலுக்கு அழைத்த போது ஆஞ்சநேயரிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன? பல வருடங்கள் நடிக்காமல் இருந்த சரோஜாதேவி ஆதவன் படத்தில் நடித்தபோது அவர் மனதை காயப்படுத்திய வடிவேலு சொன்னது என்ன? சரோஜாதேவியிடம் அவரது அப்பா அம்மா வாங்கிய சத்தியம் எதற்காக? தெலுங்கு சினிமாவில் நடித்தபோது NT ராமாராவ் சரோஜாதேவியிடம் தனிமையில் சொன்னது என்ன? உங்கள் ஹீரோ போய்விட்டார் என்று வேலைக்கார பெண் சொன்னவுடன் சரோஜாதேவி யாருடைய காலில் விழுந்து அழுதார்? இது போன்ற விஷயங்களுக்கு பதில் என்ன? இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. நடை, உடை, பாவனை, சிகை அலங்காரம் பல துறைகளிலும் கை தேர்ந்தவராக திகழ்ந்த சரோஜாதேவியை சினிமா துறையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இவர் நடித்த படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களாக அமைந்தன. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் என ஒரே நாளில் 30 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தினமும் 18 மணி நேரம் ஓய்வின்றி நடித்தார். எம்ஜிஆருடன் மட்டும் 26 படங்களில் ஜோடி சேர்ந்துள்ளார். அன்பேவா திரைப்படத்தின் படப்பிடிப்பில் சரோஜாதேவி மீது எம்ஜிஆர் வருத்தப்பட்டது ஏன்? எம்ஜிஆர் படங்களில் எம்ஜிஆர் நடிக்கும் காட்சிகளில் அந்த காலை நேரத்தில் எம்ஜிஆரை தான் முதலில் ஷூட் செய்ய வேண்டும் என்பது விதிவிலக்கு. ஆனால் சரோஜாதேவிக்கு தெலுங்கில் ஒரு படப்பிடிப்பு இருந்ததால் எம்ஜிஆர் வர கொஞ்சம் தாமதமானது. நேரத்தில் ஷூட்டிங் வந்து என்னை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள், சின்னவர் வந்தால் நான் சொல்லிக்கொள்கிறேன் என்று சொல்ல இயக்குனர் MA திருலோகச்சந்தர் சரோஜாதேவியை வைத்து படமாக்கிவிட்டார். அப்போது படப்பிடிப்புக்கு வந்த எம்ஜிஆர் முதலில் சரோஜாதேவி நடித்து கொண்டிருப்பதை பார்த்து கோபப்பட்டு கேரவனில் அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு AVMஐ சேர்ந்த சரவணன் எம்ஜிஆரை சமாதானப்படுத்தி ஷூட்டுக்கு அழைத்து வந்தார். அடுத்த நாள் படப்பிடிப்பில் சரோஜாதேவியுடன் ஒரு நாள் முழுவதும் எம்ஜிஆர் பேசாமல் இருந்தார் என்பது செய்தி. சரோஜாதேவிக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என எல்லா மொழிகளிலும் நடித்திருக்கிறார். அவர் வளர்ந்த பிறகு பெங்களூரு எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்று பார்த்தால் ஆச்சரியமே. அந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் மாறுதல்கள், வளர்ச்சிகள். இவர் பிறந்தது பெங்களூரில்தான். அப்போதெல்லாம் சிட்டி மற்றும் கான்டோன்மெண்ட் என்று பெங்களூரை 2ஆக பிரித்து வைத்திருந்தனர். பெங்களூரில் சிட்டி பகுதியில் சாம்ராஜ்பேட்டை என்றொரு குடியிருப்பு பகுதிதான் இவருடையது. அங்கு கோட்டை ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அந்த ஆஞ்சநேய சுவாமி சரோஜாதேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வப்போது அந்த கோவிலுக்கு போய் தன் வேண்டுதலை சொல்லிவிட்டு வருவார். அப்படிதான் நாடோடி மன்னன் படத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுது படம் வெற்றியடைய வேண்டும் என்று நாள்தோறும் படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்கு திரும்பும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வடமாலை சாற்றிவிட்டு வருவார். ஆஞ்சநேயரிடம் தனியாக அமர்ந்து பேசும் பழக்கம் வைத்திருந்தார். ஆஞ்சநேயரும் இவர் சொல்வதையெல்லாம் பேசாமல் கேட்டுக்கொண்டிருப்பார். சின்ன வயதில் அன்றைக்கும் அந்த கோவிலுக்கு கூட்டி போவார். குளித்துவிட்டு பட்டுப்பாவடை சரசரக்க இரட்டை ஜடை போட்டு அம்மாவுடன் கோவிலுக்கு நடந்து சென்றது இன்னமும் நினைவிருக்கிறது என்கிறார் சரோஜாதேவி. ஆஞ்சநேயரிடம் என் மகனின் எதிர்காலம் நன்றாக இருக்கணும் என்று வேண்டிய அம்மா அதையே அர்ச்சகரிடமும் கூறினார். அந்த நேரம் பார்த்து சுவாமி மேல் இருந்து வலது பக்கம் ஒரு பூ உதிர்ந்தது. ஆஞ்சநேயரின் அருள் கிடைத்துவிட்டது என்பது புரிந்தது. அர்ச்சகர் ஆசிர்வதித்ததும் அம்மாவின் முகம் மலர்ந்தது. இந்த இரண்டுமே நினைவிருக்கிறது என்கிறார் சரோஜாதேவி. அப்போது அவருக்கு 12-13 வயது இருக்கும். ஆனால் வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது. பார்க்கிறவர்களுக்கு நம்ப முடியாத அளவு வளர்ந்திருப்பார். அவரின் இளமையும் அழகும் ஒரு ராஜகுமாரி தோற்றத்தை கொடுத்திருக்கும். பார்ப்பவர்கள் அனைவரும் வியர்ந்து போவார்கள். கொஞ்சம் மாநிறமாக இருந்தாலும் முகம் கலையாக இருக்கிறது. இவர் ஏதோ சாதிக்கப் போகிறார் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இவர் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் ஒருவர் வருங்காலத்தில் இவர் பல கோடி மக்களின் இதயங்களை களவாடும் ஒரு கலை உலகில் பிரகாசிப்பார் என்று சொன்னார். அப்பொழுது இவரது அம்மா இதை நம்பவில்லை. என் மகளுக்கும் கலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அந்த ஜோசியக்காரரிடம் சண்டைக்கு சென்றார். அந்த ஜோசியக்காரர் நான் சொல்வது நடக்கவில்லை என்றால் என்னுடைய ஜோசியத்தை விட்டு விடுகிறேன் என்று, இந்த ஜாதகத்தை கலை உலகம்தான் மிக பிரகாசமாக இருக்கும் என்று அடித்து கூறினார். அப்போது சரோஜாதேவியின் அம்மா ருத்ரமா மனதில் கவலை தோன்றியது. தன் மகளுக்கு தன் ஜாதியில்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நிச்சயம் அவர் தடம் மாறி விடுவார், அதனால் சினிமாவுக்கு அனுப்பக்கூடாது என்று முடிவு செய்தார். இதேதான் அவரது அப்பாவும் உறுதி செய்தார். ஆஞ்சநேயரிடம் உதிர்ந்த பூவை எடுத்து அர்ச்சகர் அம்மாவிடம் தர சரோஜாதேவி அந்த பூவை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார். அந்த பூவையும் சரி அதன் வாசனையையும் சரி இவரால் மறக்க முடியாத ஒன்று. சிறு வயது முதலே பூக்கள் என்றால் உயிர். வீட்டிலும் நிறைய பூச்செடிகள் வைத்திருக்கிறார். வீட்டிலிருந்த எல்லா பூக்களையும் பறித்து சரமாக கொடுப்பது சரோஜாதேவிக்கு பிடிக்கும். அதை ஜடையில் சூட்டி அழகு பார்த்தவர் அவர் அம்மா.
அப்போதிருந்தே சரோஜாதேவிக்கு பூக்கள் என்றால் விருப்பம். சகோதரிகளுக்கும் தலையில் பூ வைத்து பார்ப்பதென்றால் ரொம்ப பிரியம். மல்லிகை பூ, சம்மங்கி பூக்களை எல்லாம் கடவுளுக்கு கட்டி பூஜை செய்தால் நல்ல கணவன் வாய்ப்பான் என்பது அப்போதைய நம்பிக்கையாய் இருந்தது. அதை கேட்டு அப்படியே செய்து கொண்டிருந்தார் சரோஜாதேவி. அவரது அம்மாவும் தீவிர பக்தை. அம்மாவின் போக்குப்படியே இவர் நடந்து கொண்டதால் இவர் மீது இஷ்டம் அதிகம். சின்ன வயதில் சரோஜாதேவிக்கு அம்மா தான் உலகம், அம்மா சொல்வதுதான் வேத வாக்கு, அம்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று வளர்ந்தவர். நடிகையான பிறகும் அம்மா சொல்வதை மட்டுமே கேட்டு அம்மா வழியில் நடித்தவர். சரோஜாதேவி சம்பளம் பேசுவது, கால்ஷீட் பார்ப்பது எல்லாம் அவருடைய அம்மாதான். அம்மாவின் பிள்ளை. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இவருக்கு வேதம். அம்மா எந்த உடை உடுத்த சொல்கிறாரோ அதைத்தான் அணிந்து கொள்வார். சினிமாவுக்கு வந்த பிறகு ஆடை வடிவமைப்பெல்லாம் இவரை பார்த்து கொண்டார். அதுதான் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஜடை கூட அப்படித்தான். அவர் எப்படி தலையலங்காரம் செய்து கொள்ள சொல்கிறாரோ அப்படித்தான். படங்களில் வரும் ஷாட்டுகளுக்கும் அம்மா தான் அத்தாரிட்டி. அம்மாவை தூரத்தில் உட்கார வைத்து அவர் சரி என்று தலையசைக்கும் ஷாட்களில் தான் இவருக்கு சம்மதம். அவருக்கு ஒரு ஷாட் பிடிக்கவில்லை என்றால் இயக்குனரிடம் அதை நைஸாக சொல்லுவார். சார், இன்னைக்கு இந்த ஷாட் வேண்டாம், நாளைக்கு இதை வைத்துக் கொள்ளலாம், இன்றைக்கு வேறொரு ஷாட் போய்கொள்ளலாம் என்று சொல்லி வேறொரு ஷாட்டை எடுக்க வைப்பார். பணக்கார குடும்பம் படத்தில் இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தானா என்ற பாடலை காலை 7 மணியிலிருந்து மதியம் 1 மணிக்குள் எடுத்து முடித்தார்கள். அந்த பாடல் முழுவதும் மழை நீரில் நனைந்து வண்டி கடையில் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் ரொமான்ஸாக நடிக்கும் காட்சி. படம் முழுக்க தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள். சரோஜாதேவி நனைந்து கொண்டே இருந்தார். தும்மல் வேறு போட்டது. குளிர் ஜுரம் வரும் போல இருந்தது. தூங்கிக் கொண்டே இருந்தார். இடைவெளியில் எம்ஜிஆர் அவ்வப்போது சூடான பால், டீ கொடுத்து கொண்டு இப்படியே நடித்து முடித்து விட்டார்கள். அதன் பிறகு 2 மணிக்கு மேல் சிவாஜி கணேசன் நடிக்க வேண்டிய புதிய பறவை படத்தில் உன்னை ஒன்று கேட்பேன் பாடல் காட்சி. குளிர்ஜனத்தோடு சிவாஜி கணேசன் ஷூட்டிங்க்கு சென்றார். நல்ல ஜுரம் அடிப்பதை கண்டு சிவாஜி கணேசன் அவருக்கு தேவையான மருந்துகளை உபசரித்து கொடுத்தார். தலை ஈரமாக இருப்பதை கண்டு அவர் கூந்தலுக்கு சாம்பிராணி போட சொன்னார். பிறகு மேக்கப் விட்டு வந்து முன்னால் நின்றார் சரோஜாதேவி. ஒரு காய்ச்சல் வாடிய பெண் போல இல்லாமல் மிகவும் பிரகாசமாக இருந்தார். அந்த உடை, அந்த அலங்காரம் சிவாஜி பார்த்துவிட்டு, எப்படி உன்னால் மட்டும் இப்படி ஒன்றி போய் விட முடிகிறது? வரும்போது நடுங்கி கொண்டு வந்தாயே என்று கேட்டார். அதற்கு சரோஜாதேவி, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான், நீங்கள் தரும் ஊக்கம்தான் என்று சொன்னார். அந்த பாடலுக்கு அற்புதமான நடனம் தந்து அற்புதமான நடிப்பை கொடுத்து எல்லோரையும் வியக்க வைத்தார். அந்த படத்தின் இயக்குனர் தாதா மிராசு, இப்படி ஒரு நளினம், இப்படி ஒரு பாவம் நான் பார்த்ததே இல்லை, வெரி குட் வெரி குட் என்று ஆங்கிலத்தில் பாராட்டினார். சிவாஜி கணேசன் உட்பட அரங்கத்திலிருந்த அனைவரும் சரோஜாதேவியை உச்சி வகுந்து பாராட்டினார்கள். வெறும் ஒரு நடிகராக இருந்தார். நிச்சயம் காய்ச்சல், உடல்நிலை சரியில்லை என்று இந்த ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்க மாட்டார். உன்னுடைய அர்ப்பணிப்பு இன்று எல்லாருடைய கால்ஷீட்டும் வீணாகாமல், தயாரிப்பாளரின் பணம் வீணாகாமல் இன்று எல்லோருக்கும் பலனுள்ள பொழுதாக அமைந்தது என்று பாராட்ட சரோஜாதேவிக்கு இருந்த காய்ச்சல் எல்லாம் காணாமல் போனது. அதே போல ஆடிப்பெருக்கு திரைப்படத்தில் சரோஜாதேவி கணவனை இழந்த பெண்மணியாக வருவார். அவருக்கு வெள்ளை சிலை கொடுத்தார்கள். அமங்கலமாக்கப்பட்டது. அதை அணிந்து நடிக்க அவர் தயங்கினார். பிறகு படப்பிடிப்பு தானே என்று சொல்லிக்கொண்டு இந்த வெள்ளைப்புடவில் ஒரு ஓரத்தில் சில கலர்களை நினைத்து கொடுத்தார்கள். அது கருப்பு வெள்ளைப்படம் என்பதால் நிறைய பேருக்கு தெரியாது. அமங்கலமான வெள்ளை சிலை கட்டக்கூட தயங்கிய சரோஜாதேவி கணவனை இழந்தபோது மிகவும் துடித்து போனார். படப்பிடிப்பில் தன்னை கேலியாகவோ கிண்டலாகவோ யாராவது பேசிவிட்டால் மனம் தாங்க மாட்டார். பொங்கி அழுது விடுவார். அல்லது அம்மா மடியில் முகம் புதைத்து கண்ணீர் விடுவார். அம்மா மகளை தேடுவார். அப்படிதான் ஒரு விஷயம் நடந்தது. ஆதவன் படத்தில் ஒரு காட்சியில் ஒருவருக்கு சரோஜாதேவி பற்றிய விளக்கம் கொடுக்கும் நடிகர் வடிவேலு, மேலே போ, ஒரு அம்மா ஃபுல் மேக்கப்புடன் படுத்திருக்கும் என்று சொல்வார். இது ஸ்கிரிப்டில் இல்லாத வசனம். வடிவேலு தான் சொந்தமாக இந்த வசனத்தை பேசியுள்ளார். இதை படத்தில் பார்த்த நடிகை சரோஜாதேவி உடனடியாக இந்த படத்திற்கு கதை எழுதிய ரமேஷ் கண்ணாவிடம் ஃபோன் செய்து, நான் உங்களிடம் நடிக்க வாய்ப்பு கேட்டேனா? நீங்களா வந்தீங்க, நடிக்க கூப்பிட்டீங்க, இப்போ மேக்கப் போட்டிருக்குன்னு கிண்டல் பண்ணுறீங்க என்று கேட்டுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியான ரமேஷ் கண்ணா, தெரியாமல் நடந்துவிட்டது என்று சொல்லி அவரை சமாளித்துள்ளார். இது குறித்து ரமேஷ் கண்ணாவே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் மறைவதற்கு முன் 2 நாட்களுக்கு முன்னால் பெங்களூரில் இருந்த சரோஜாதேவி அவசரமாக ஃபோன் செய்து வர சொல்லியிருக்கிறார். சரோஜாதேவி சென்னையில் வந்து தங்கியிருக்கிறார். ஒரு நேர்காணலில் பேசிய சரோஜாதேவி, 1987 டிசம்பர் 24 அன்று நான் சென்னைக்கு சென்றிருந்தேன். ஒரு முக்கியமான வேலையாக நான்
என் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களுடன் தொலைபேசியில் பேசியபோது அவர் ராஜீவ்காந்தி வருகிறார், நேருஜியின் சிலை திறப்பு விழா இருக்கிறது, நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன், நீ 2 நாட்கள் இங்கே இரு, அதன் பிறகு வீட்டிற்கு வா, பேசலாம் என்று கூறினார். எதற்கு இப்படி அவசரமாக சொல்கிறீர்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன். ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்ல போகிறாரோ என்று யோசித்து கொண்டே அன்று இரவு நான் தூங்க போய்விட்டேன். அன்றிரவு ராஜீவ்காந்தியின் நிகழ்ச்சி முடிந்து அவர் உறங்க சென்றார். மறுநாள் டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் இவர் தங்கியிருந்த அறையில் போன் வந்தது. ஹோட்டல் ஊழியர், அம்மா உங்கள் ஹீரோ போய்விட்டார் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, ஹீரோ போய்விட்டாரா? ஒரு கணம் எனக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள், தலைவர் போய்விட்டாரா என்று கேட்டேன். 2 நாட்களுக்கு முன்புதான் நீ போகாதே, இங்கே இரு என்று அவர் சொன்னது என் நினைவுக்கு வந்தது. என்னை வர சொல்லிவிட்டு அவர் போய்விட்டாரே என்று அழுதிருக்கிறார் சரோஜாதேவி. பெங்களூரில் இருந்து நான் எதற்காக வந்தேன் என்பது அவருக்கு தெரியும். அந்த மர்ம முடிச்சு என்ன என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரோஜாதேவிக்கும் மட்டும் தெரிந்த ரகசியம். எம்ஜிஆர் மட்டும் 2 நாள் கழித்து உயிரோடு இருந்திருந்தால் முக்கியமான முடிவுகள் வெளிப்பட்டு இருக்கும். அது என்னவென்று இப்போது சொல்ல முடியாத நிலையில் நாமும் இருக்கிறோம். அது ரசிகர்கள் யூகத்திற்கு விட்டுவிடுகிறோம். சரோஜாதேவி மீண்டும் இப்படி சொல்கிறார். இங்கிருந்து பெங்களூர் சென்றிருந்தால் திரும்பி அங்கிருந்து வர ரயிலோ பேருந்தோ காரோ விமானமோ எதுவும் இல்லை. இங்கேயே இருந்ததால் காவல்துறையின் ஜீப்பில் சென்று அவர் காலில் விழுந்து அழுதேன். பின்னர் அனைவரும் என்னை தேற்றினர். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அவர் சினிமாவை விட்டு விலகிவிட்டாலும் அவர் எங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் படங்களில் மட்டும் எனக்கு குரு அல்ல, வாழ்க்கையிலும் நல்ல வழிகாட்டி. நான் நன்றாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், என் சுக துக்கங்களில் பங்கெடுத்தவர். அவர் மறைந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டபோது என் கால்கள் தரையில் இல்லை, அழுது கொண்டே இருந்தேன். என் கணவர் இறந்தபோது எப்படி அழுதேனோ அதே போல என் இதய தெய்வம் மறைந்துவிட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் என் கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக வந்தது. இனி எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவார் என்று சரோஜாதேவி கூறியுள்ளார். எம்ஜிஆர் மட்டும் என் இதய தெய்வமாக இருந்திருந்தால் வடிவேலு எல்லாம் என்னை இப்படி கலாய்த்திருப்பாரா என்று கண்ணீரை துடைத்து கொண்டார். அதிக பிரசங்கி வடிவேலு எல்லோரையும் சங்கடப்படுத்துவதில் முன்னிலை வகிக்கிறார். விஜயகாந்த் குடிகாரன் என்று சொல்லி வாங்கி கட்டி கொண்டார். 7 தலைமுறைக்கும் சொத்து இருக்கிறது என்பதற்காக எல்லோரையும் சங்கடப்படுத்தி அவர்களை அளவைப்பது வடிவேலுக்கு சகஜமாகிவிட்டது. அதே போல தெலுங்கு படப்பிடிப்பில் NT ராமாராவுடன் சரோஜாதேவி நடித்து கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இதோ பாருமா, எம்ஜிஆருக்கு நீ மனம் கவர்ந்த நடிகை. தெலுங்கு உலகில் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்னுடைய கடமை. யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் தைரியமாக நீ சொல்லலாம். நான் உனக்கு பாதுகாப்பு தருவேன், தைரியமாக வந்து நடித்துவிட்டு போ என்று அவர் கூறியது சரோஜாதேவிக்கு அங்கு ஒரு எம்ஜிஆர் இருப்பதை போல ஒரு பலம் வந்தது என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். அதே போல நாடோடி மன்னன் படம் வெற்றியடைந்ததும் அவர் வீடு அருகே இருக்கும் அந்த கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தன்னால் முடிந்த பண உதவி கொடுத்து கோயிலை இன்னும் சிறப்பாக வடிவமைக்க உதவி செய்திருக்கிறார். நிறைய பேருக்கு அன்னதானம் செய்திருக்கிறார். அதனால்தான் சரோஜாதேவி இன்றளவும் பேசப்படுகிறார். எம்ஜிஆர் போலவே நல்ல எண்ணம், நல்ல இதயம், நல்ல மனசு இருந்ததால் எம்ஜிஆர் அவர்கள் போற்றப்படும் காலம் வரை சரோஜாதேவியும் போற்றப்படுவார் என்பது உண்மை. 50 வருடங்களாக திரையுலகில் இருந்த சரோஜாதேவி படித்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில். அதனால் அவருக்கு கிறிஸ்துவ மத வழிபாடும் அதிகம் இருந்தது. கடைசி காலத்தில் கன்னியாஸ்திரியாக மாற வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருந்தார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். காலம் எல்லோரையும் எப்படி மாற்றி அமைத்திருக்கிறது பார்த்தீர்களா? இந்த எண்ணத்தையும் மாற்றி அமைத்தவர் நமது புரட்சி தலைவர் என்றால் நீங்கள் நம்பலாம்.